வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் நாள். எவ்வளவு அழகா ஆண்டாள் நாச்சியார் கண்ணன் கிட்ட போய் அருளுக்காக காத்திருக்கான்னு பாப்போமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா ஆண்டாள் நாச்சியார். கண்ணன் எப்படி பிறந்தானா, நள்ளிரவுல தேவகிக்கு பிறந்து ஒரே இரவுல யசோதைக்கு மகனா மறைத்து வளர்க்கப்பட்டான். அப்படி மறைந்து வளர்வதை தெரிஞ்சுக்கிட்ட கம்சன் அவனை கொல்லணும்னு கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அந்த கம்சனுடைய வயிற்றுல பயம் என்கிற நெருப்பை உண்டாக்கிய நெடுமாலே, இரக்கத்தின் வடிவமான திருமாலே, எங்களுக்கு உன்னுடைய அருள் வேணும், உன்னுடைய அருட்செல்வத்தை எனக்கு தரமாட்டியா? உன்னுடைய செல்வ சிறப்பை நீ மற்றவர்களுக்கு காட்டுகிற தரிசனத்தை, கரிசனத்தை, உன்னுடைய சேவையை, உன்னுடைய புகழை, உன்னுடைய நாமத்தை எல்லாம் நாங்க பாடி பாடி பேசி பேசி சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா எங்களுடைய துன்பம் எல்லாம் தீர்ந்து போயிடும். நாங்க எப்பவும் இன்பமாக மகிழ்ச்சியாக இருப்போம். அதனால உன்னுடைய அருளினை எனக்கு காட்டே அப்படின்னு கண்ணா கண்ணான உருகி பாடுறா ஆண்டாள் நாச்சியார். உண்மையிலேயே உண்மையான பக்தர்களுக்கு இறைவன் சேவகன் போல இறங்கி வந்து அருள் செய்வானாம். அப்படி அருள் செய்யக்கூடியவன் இல்லையா கண்ண பரமாத்மா. ரணியன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம். ரணியன் அப்பா, பிள்ளை பிரகலாதன், உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறான்னு ரணியன் கேட்கும் போது பிள்ளை சொல்றான், எல்லா இடத்திலும் என் நாராயணன் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் நினைச்சாரா, இந்த குழந்தை என்னுடைய பக்தன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன்னு சொல்லுதே, அப்போ எங்க வேணா நான் இருந்து வரணும். எங்க இருக்கான்னு கேட்கும் போது இங்கதான் இருக்கான்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த கணத்துல நான் அங்க வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு நான் தயாரான இருக்கிறோம் இல்லையா அப்படின்னு நினைச்சாரா பெருமாள். இப்போ பரீட்சை எழுதுற பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம். நல்லா படிச்சுட்டு வந்த பிள்ளைகள்லாம் எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணுமே, இங்க இருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் பதில் சொல்லணுமே, இப்படி கேட்டாலும் பதில் சொல்லணுமே அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஒரு உணர்ச்சியில இருக்கிற மாதிரி பெருமாள் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில என்னுடைய பக்தன் பிரகலாதன் என்னை எங்க இருக்கேன்னு சொல்ல போறான்னு தெரியல, இந்த நாராயணன் எங்க இருக்காருன்னு சொல்ல போறான்னு தெரியல, எங்க இருக்கான்னு சொல்லும் போது அந்த கணத்துல அங்க வந்து நான் நிக்கணும் இல்லையான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பிரகலாதன் என் நாராயணன் இதோ இந்த தூணிலும் இருக்கிறான் சொன்ன உடனே அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக வெளியே வந்து காட்சி கொடுத்த கருணை வள்ளல் அல்லவா, கருணை கடவுள் அல்லவா கண்ணபெருமான். இப்படிப்பட்ட பக்தனுக்கு சேவகன் போல அருள் செய்யக்கூடியவன் கண்ணபெருமான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியாரும் அந்த கண்ணபெருமானுக்கு அருள் வேண்டி, அந்த கண்ணபெருமானுடைய அருள் வேண்டி ஏங்கி இறங்கி பாடுகிறாள், உருகி உருகி பாடுகிறாள் இந்த பாடலை. நாமும் இந்த நல்ல நாள்ல கண்ணபரமாத்மாவினுடைய பாடல்களை, நாமங்களை சொல்லி சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.